இன்னைக்கு ஃபர்தராக யூனிட் 2ல் தென் நெக்ஸ்ட் சாப்டர் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா, எஸ், ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னாலே கம்ப்யூட்டேஷன், ஸோ கம்ப்யூட்டேஷன் அப்படின்னாலே கால்குலேஷன்ஸ். ஸோ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் சம் ஹியூஜ் கால்குலேஷன்ஸ், இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லார்ஜ் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ ரெக்கவர் அ சூப்பர் கம்ப்யூட்டர், அதர்வைஸ் அட்லீஸ்ட் நார்மல் கம்ப்யூட்டராவது வேணும். ஸோ கால்குலேட்டருக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கால்குலேட்டர்லேயும் நம்ம ஓரளவுக்கு லார்ஜ் கம்ப்யூட்டேஷன் பண்ணலாம், பட் அதில் ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், ஸோ நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ரீம் லார்ஜ் ப்ராசஸிங் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். இங்கே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிற பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து இருக்கிறதுனால நீங்கள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும். So if you want to perform a large computation process, so you should know about the operators. Yes, basic mathematical term la ஒரு 4 basic operators இருக்கு, plus, minus, star and division, that is addition, subtraction, multiplication and division. இந்த 4 primary ஆப்ரேஷனையும் பேஸ் பண்ணி தான் மற்ற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் இந்த பேசிக் மேத்தமெட்டிக்கல் திங்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் ப்ராசஸிங், அதாவது கால்குலேஷன் ப்ராசஸிங் எல்லாமே ப்ரோக்ராமிங் டெக்னிக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸை பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஷுவர்லி யூ ஷுட் நோ அபவுட் தி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸை பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ பைத்தானில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்டிங் ஆஃப் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ தெர் ஆர் 7 ஆப்ரேட்டர்ஸ் ஆர் தேர்: arithmetic ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸோட ஒர்க் என்ன, அதோட யூசேஜ் என்ன பைத்தானில் அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்பிளைன் அபவுட் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள்னு ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக செமஸ்டர் எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது. எஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நார்மலாக பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கான பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம், மைனஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன், தென் ஸ்டாருங்கிறது வந்து ஸ்பெஷல் சிம்பிள், நாட் இன்ட். நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இன்ட் சிம்பிள் நம்ம நார்மலாக மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸில் பார்ப்போம், பட் in terms of computer calculation, so you should use the star, special symbol star use பண்ணணும், that is for multiplication. Then again division ஒரு ஆப்ரேட்டர், தென் ஒரு percentage symbol இருக்கு பாருங்க, இங்கே வந்து ஒரு percentage symbol கொடுத்துருக்காங்க, இது வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து என்ன ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் தி ரிமைண்டர் ஆஸ் அ ரிசல்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10% 4, it gives 2. How it is possible? So 4 2s are 8. So sorry, இங்கே 4 ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 4s are 8. ஸோ 10 minus 8 வந்து 2. ஸோ இதோட ரிமைண்டர் வந்து 2ஆக இருக்கும். ஸோ அந்த 2வை தான் இங்கே ரிசல்ட்டாக எடுக்க முடியும். ஸோ பர்சன்டேஜ் மாடுலஸ் ஆப்ரேட்டர், இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டாச்சு அப்படின்னா இட் மீன்ஸ் மாடுலஸ் ஆப்ரேட்டர், இட் கிவ்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் ரிமைண்டர். சரியா, ரிமைண்டரை வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம். தென் அடுத்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன், இதுக்கு பேர் ஃப்ளோர் டிவிஷன்னு பேர். சரி, இந்த ஆப்ரேட்டருக்கு பேர். இந்த ஃப்ளோர் டிவிஷன் எதுக்கு அப்படின்னா இட் கிவ்ஸ் த ரிசல்ட் ஆஃப் கோஷியன்ட். சரியா, ஸோ 18 டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா 3 5s are 15 இல்லையா. ஸோ 3ங்கிறது இந்த டிவிஷனோட கோஷியன்ட், அதாவது ஈவு அப்படிம்போம், அதாவது தமிழில் சொல்கிறா இருந்தால் ஈவு. ஸோ மாடுலஸில் வந்து மீதியை வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். கோஷியன்ட்டுங்கிறது மாடுலஸில் வந்து மீதியை வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். ஃப்ளோர் டிவிஷனில் வந்து ஈவை வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும், தட் இஸ் கோஷியன்ட்டை வந்து ரிசல்ட்டாக கொடுக்கும் ஒரு டிவிஷன் ஆப்ரேஷனில். தென் அகைன் எக்ஸ்பொனண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, அதுக்கு வந்து டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ பவர் ஆப்ரேட்டர் சரியா. ஸோ ஒரு 3 பவர் 5 போட்டிங்கன்னா என்ன ஆன்சரோ 243ங்கிறது தான் ஆன்சர் சரியா. ஸோ 3 பவர் ஆஃப் 5ஓட ஆன்சர் வந்து 243. ஸோ இது வந்து எக்ஸ்போனன்ட் ஆப்ரேஷனுக்காக. ஸோ பேசிக்காக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, பேசிக் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் தான் இது எல்லாம். ஸோ தட் இஸ் கால்ட் arithmetic operators, that are addition, subtraction, multiplication, division, then special operations like modulus, quotient, exponent. Okay. Then next relational operators, otherwise comparison operators. So ஒரு ரெண்டு வேல்யூஸை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, இல்லைனா கம்பேர் பண்ண போகிறீங்க. தட் இஸ் a less than b, இல்லைனா 3 greater than 2, இல்லைனா 1 less than 5. இந்த மாதிரி ஒரு ரெண்டு டூ வேல்யூஸை கம்பேர் பண்ணி ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் பைத்தானில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் தான் இங்கே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஆர் greater than, less than, then equal to. ஸோ ஒரு வேல்யூவும் இன்னொரு வேல்யூ ஈக்குவலாக நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா you should use double equal to symbol. ஸோ ரெண்டு equal to symbol வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். that is for equal to operator. then less than or equal to, greater than or equal to, otherwise not equal to. சரியா. ஸோ இதெல்லாம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அதாவது டூ வேல்யூஸை கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ we have to use for ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது எல்லாம் தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், 4ன்னு ஒரு வேல்யூ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், தட் இஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஒய்க்கு 6 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யான்னு நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா. எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் கிடையாது, ஏன்னா எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 6. ஸோ தட் இஸ் வை இங்கே ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ எக்ஸ் லெஸ் தென் ஒய்யான்னு சொல்லி செக் பண்ணுறோம், எஸ் ட்ரூ இல்லையா. 4 less than 6 தான், ஸோ ட்ரூ இங்கே இருக்குது. ஸோ இப்போ செக் பண்ணணும், ரெண்டு வேல்யூ செக் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 6 இருந்தது அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, பட் ஆனால் இங்கே 4 தான் இருக்குது. ஸோ எனவே இது வந்து இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். தென் நாட் ஈக்குவல் டு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தென் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டூ வேல்யூஸை கம்பேர் பண்ணுற இடத்துல எல்லாமே நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர், தட் இஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதை வந்து ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு கூட சொல்லலாம் சரியா. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை ஷார்ட்டாக நீங்கள் அசைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஈக்குவல்ட்டுன்னே போட்டுக்கலாம். இப்போ அடிஷன் யூஸ் பண்ணணும். இப்போ a = a + 10 அப்படிங்கிறத நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், a + = 10. இது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அசைன்மெண்ட் சரியா. இதோட அர்த்தம் என்ன, a + = 10 அப்படின்னா என்னென்னா a = a + 10ன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் மைனஸ் யூஸ் பண்ணீங்க, a - 10 கொடுத்தீங்கன்னா a = a - 10ன்னு அர்த்தம். ஸோ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அசைன்மெண்ட். ஸோ சம்திங் யூ ஹாவ் டு அசைன் டூ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சரியா. ஸோ இதில் எல்லா பேசிக் ஆப்ரேஷன்ஸுக்குமே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அது இட் மே பி அ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், ஃப்ளோர் டிவிஷன், எக்ஸ்போனண்ட் அண்டு கேப்னு சொல்லி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. எதுனாலும் நீங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு இங்கே நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் = 9 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ் + = 2 அப்படின்னா எக்ஸ் = எக்ஸ் + 2ன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் 9 + 2 11. இதுதான் இதோட ஆன்சராக இருக்க முடியும் சரியா. ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ வந்து 9 அப்படின்னு சொல்லி இருக்குது, ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ 9 இருக்குது. ஸோ 9 + 2 வந்து 11 சரி. இதை டிஸ்பிளே பண்ணும். தென் அதே மாதிரி தான் இங்கே ஃபர்தராக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் பண்ணுறதுக்கு எப்படி, டிவிஷன் பண்ணுறதுக்கு எப்படி, மாடுலஸ் பண்ணுறதுக்கு எப்படி. இப்போ ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ 4.5ன்னு இருக்குது. எக்ஸ் மாடுலஸ் 2 அப்படின்னா 4.5/2
அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஸோ 2 இன்ட்டு 2 வந்து 4. ஸோ 4.5 இங்கே ஒரு 4 கிடைக்கும். ஸோ மாடுலஸ் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே கழிச்சிங்க அப்படின்னா 0.5 கிடைக்கும். அதான் அதோட ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், எக்ஸ்பொனன்ட் அண்ட் ஃப்ளோர் டிவிஷனுக்கான ரிசல்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் பைத்தான் பேக்கேஜ் ஃபோனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ மோர் தென் ஒன் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் பைத்தானில் பண்ண போகிறீங்க. 2 கண்டிஷன் செக் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 9 லெஸ் தென் 11 அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அண்ட் 9 கிரேட்டர் தென் 4 அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஆண்ட்னு ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக 2 ஆர் மோர் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஷுட் யூஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். சரியா? ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட ப்ரையாரிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா கீழேருந்து மேலே, அதாவது ஆர் ஒன்று ஒரு ஆப்ரேஷன் இல்லை இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். தென் ஆண்ட் சிம்பிள் 2 ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும்னா ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் இது வந்து நாட் சிம்பிள் வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து இல்லை அப்படின்னா இதுக்குன்னு சில ட்ரூத் டேபிள்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் உள்ளவங்க நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். நாட் ஆப்ரேட்டர், ஸோ ஒரு வேல்யூவோட வேல்யூ வந்து 0னா 1 ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம். சப்போஸ் எக்ஸ் வந்து 0 அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண நாட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு ஆயிரும். இதுதான் நாட் ஆப்ரேட்டர். இங்கே 1 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 ஆயிரும். சரியா? அதே மாதிரி தான் ஆண்ட் ஆப்ரேட்டருக்குன்னு சொல்லி ட்ரூத் டேபிள் இருக்குது. ஆண்ட் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ட்ரூ இஸ் ட்ரூ. 2 வேல்யூ 1 இன்ட்டு 1 இருந்தால் மட்டும்தான் 1. 1 இன்ட்டு 0 0 தான். 0 இன்ட்டு 1 0 தான். 0 இன்ட்டு 0 0 தான். ஸோ இதுதான் வந்து ஆண்ட் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ். ஸோ 0 இன்ட்டு 0 1 இருக்கும். மற்றது எல்லாம் 0 இன்ட்டு 0 0 இருக்கும். மற்ற எல்லாமே 1 இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஆர் ஆப்ரேட்டர்ஸோட ட்ரூத் டேபிள். ஸோ இந்த ட்ரூத் டேபிள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் இயரில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ லேட்டரல் என்ட்ரி கண்டிப்பாக 12th இதை பற்றின கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ இது வந்து பைத்தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்புட்டை வாங்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஒரு இன்டிஜர் ரவுண்ட் நம்பரை இன்புட்டாக வாங்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். எக்ஸ் ஈக்குவல் டு ஐஎன்டி இன்புட் ப்ளீஸ் என்டர் ஏ சிங்கிள் டிஜிட் இன்டிஜர் அப்படின்ட்டு ஒரு கோட் எழுதியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு இன்புட்டை நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இங்கே -8 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0வான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ் கிரேட்டர் தென் 0வா அப்படிங்கிறத பார்க்குறோம். இல்லை. அடுத்தது எக்ஸ் லெஸ் தென் 10ஆன்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை. 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்க வாய்ப்பு இல்லை. தென் எல்ஸ் இஃப்ல பாருங்கள். எக்ஸ் லெஸ் தென் 0வான்னு பார்க்குறேன். எஸ் இது மைனஸில் இருக்கிறதுனால லெஸ் தென் 0 தான். தென் எக்ஸ் கிரேட்டர் தென் -10ஆன்னு பார்க்குறோம். எஸ் இங்கே நெகட்டிவ் ஆர்டரில் வரும்போது -8 தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக இட் ஷுட் பி எ நெகட்டிவ் சிங்கிள் டிஜிட் இன்டிஜர். அதுதான் உங்களுக்கு இங்கே ஒரு அவுட்புட்டாக உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆண்ட்ங்கிற ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் இந்த கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் 2 கண்டிஷன். ஸோ அப்போ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ங்கிற ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கிடையாது. ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஆண்ட் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ அடுத்தது பிட் வைஸ் ஆப்ரேட்டர்.
ஸோ நீங்கள் வந்து இது வந்து நம்பர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம நம்பர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். பிட் வைஸ் அதாவது பைனரி டிஜிட்ஸில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அதில் ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும், எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும், அண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து கிளாஸ் ரூமில் போர்டில் உங்களுக்கு நம்பர்ஸ் பைனரி டிஜிட்ஸில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அதர்வைஸ் இதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள் அண்ட் ஆப்ரேஷன், பிட்வைஸ் அண்ட். ஸோ பிட்வைஸ் அண்ட் இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏயோட வேல்யூ 10, வெயிட், ஏயோட வேல்யூ 10, அந்த 10ஓட பைனரி ஃபார்மெட் இது தான். ஸோ ஆக்சுவலாக பைனரி ஃபார்மெட் எப்படி எழுதணும்னா 8421 எடுத்துக்கணும். இப்போ 8க்கு 1 செட் ஆகிருக்கு. தென் 10 வரணும் அப்படின்னா 8 + 2 தான் 10. அப்போ 4 0 ஆக்கிடணும், 2க்கு 1 போடணும், இதை 0 ஆக்கிடணும். ஸோ 1010ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். தென் 7ஓட பைனரி ஃபார்மெட் எப்படி வரும் அப்படின்னா 7ஓட 8421 இல்லையா, 8421, 7 அப்படின்னா 1 + 2 3, 3 + 4 7. சரியா? அப்போ இந்த 3 பிட்டு செட் ஆகும். ஸோ 111 வந்து உங்களுக்கு செட் ஆகும். சரியா? ஸோ இது ரெண்டையும் ஆண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ ஆண்ட் ஆப்ரேஷனுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், 2 பிட்டுமே செட் ஆகிருந்தால் மட்டும்தான் 1 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 3 பிட்டு தான் இருக்குது, இங்கே 0 நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். 0 × 1 0 தான். ஸோ ஆண்டில் வந்து 1 × 1 மட்டும்தான் 1 உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ 0 × 1 0, 1 × 1 1, 0 × 1 0, 1 × 0 0. ஸோ 0 0 1 0 கிடைக்கி. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 8421 போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுங்கிற பிட்டு மட்டும்தான் செட் ஆகணும். அப்போ இது 0 0 1 0. சரியா? ஸோ அப்போ 0 0 1 0ன்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இட் ப்ரொடியூஸ் த ரவுண்ட் நம்பர், டெசிமல் நம்பர் லைக் 2ங்கிற ஆன்சர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஏ அண்ட் பி வேல்யூட ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா, தட் இஸ் பிட்வைஸ் ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் த ரிசல்ட் ஆஸ் அ 2 டெசிமல் நம்பராக உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். நான் பிட்வைஸில் ஆண்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய இருக்குது. பிட்வைஸில் வந்து ரைட் ஷிஃப்ட் இருக்குது, லெஃப்ட் ஷிஃப்ட் இருக்குது, நாட் ஆப்ரேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதாவது ஒரு பைனரி ஃபார்மேஷனில் வந்து நீங்கள் வந்து கால்குலேஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இஸ் தட் கிளியர்? ஓகே. தென் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். சரி, ஒரு வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் வேரியபிள்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்லேயோ வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் இன், நாட் இன். சரியா? ஸோ இன்னோட டெஃபினிஷன் பாருங்கள். இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் வேல்யூ ஆர் வேரியபிள் இஸ் ஃபவுண்ட் இன் த சீக்வன்ஸ், அதர்வைஸ் ஃபால்ஸ். சரியா? ஸோ நாட் இன் அப்படின்னா நாட் ஃபவுண்ட், அவ்வளோதான். ஸோ ஒரு வேரியபிள்லேயோ இல்லைன்னா ஒரு வேல்யூ வந்து ஒரு இடத்துல ஃபவுண்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான 2 ஆப்ரேட்டர் வந்து இன் அண்ட் நாட் இன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் 1 அப்படிங்கிறதுல ஐ ஹாவ் அ லேசி டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணியிருக்கோம். தென் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எஸ் ஐ ஹாவ் அ லேசி டாக் அப்படிங்கிற அந்த பிரிண்ட் வந்து கிடைக்குது. இப்போ டாக் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் 1ல் இருக்குதான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ், ஆல்ரெடி டாக் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் 1ல் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ட்ரூ அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் அதர்வைஸ் இங்கே பாருங்கள், அடுத்தால லயன் இன் ஸ்ட்ரிங் 1, லயன்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து இந்த சென்டென்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எஸ், இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். எஸ், லயன்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து அங்கே இல்லை. புரியுதா? இது வந்து இன் ஆப்ரேட்டருக்கான இது. ஸோ இதே இது நாட் இன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாட் இன் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது லயன் நாட் இன் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ.
ஏன்னா லைன்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து அங்கே அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஸோ இது வந்து இன் நாட் இன்ங்கிற ஆப்ரேட்டருக்கான உங்களுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன் மெம்பர்ஷிப்னா இட் மெம்பர்ஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் த மெம்பர் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். அது வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அந்த பர்டிகுலர் பிளேஸோட மெம்பர் அப்படின்னா அதுக்கு இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நாட் இன் வந்து அது வந்து மெம்பர் இல்லைங்கிறதுக்கான சிம்பல். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். எஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இஸ் ஆர் இஸ் நாட். சரியா? ஸோ ஒரே மெமரி லொக்கேஷனில் ஒரு 2 வேரியபிள்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரூ அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும், அதர்வைஸ் ஃபால்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 2, தென் இசட் ஈக்குவல் டு 3ன்னு நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ ரைட் இப்போ எக்ஸுக்கு வேல்யூ 2ன்னு அசைன் பண்ணியிருக்கோம், ஒய்யோட வேல்யூ 2ன்னு அசைன் பண்ணியிருக்கோம், இசட்டோட வேல்யூ 3ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஒய்யான்னு செக் பண்ணுறோம். எஸ், எக்ஸோட வேல்யூ 2 தான், ஒய்யோட வேல்யூ 2 தான், பட் இட் இஸ் ரிட்டன் ட்ரூ. சரியா? இப்போ ஒய் இஸ் இசட்டான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ், இசட்டோட வேல்யூ 3, ஸோ இங்கே வந்து ஃபால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். தென் இங்கே எக்ஸ் இஸ் நாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாட் ரெண்டுமே சேம் வேல்யூ இல்லை, ரெண்டுமே சேம் வேல்யூ தான். ஸோ இங்கே இஸ் நாட் போட்டிங்கன்னா ஃபால்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரே வேரியபிள்ஸ் வந்து ஒரு சேம் நம்பர்ஸை வந்து அசைன் ஆகி இருந்தது, ஒரே மெமரி லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா we have to use is ஆப்ரேட்டர். அதர்வைஸ் இஸ் நாட் வந்து இல்லை, ரெண்டுமே சேம் லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணலை, சேம் வேரியபிள்ஸை அசைன் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இஸ் நாட் அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்தது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது தான். ரைட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க பைத்தானில் அப்படின்னா எந்த கால்குலேஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும், எதை வந்து நெக்ஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும், எதை கடைசியாக இனிஷியேட் பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான ரூல்ஸ் தான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா எதை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும், எதை லாஸ்ட் இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்டர் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் பைத்தானில். ஸோ இந்த டெக்னிக் தான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பி ஃபார் பேராந்திசிஸ். ஸோ பேராந்திசிஸ் அப்படின்னா 2 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இ ஃபார் எக்ஸ்போனண்ட், அடுத்தது பவர் ஆப்ரேட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணணும். தென் எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், தென் மல்டிப்ளிகேஷனை அதுக்கு அடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். தென் டிவிஷனை நீங்கள் இது பண்ணணும். தென் அடிஷன் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். தென் ஃபைனலாக சப்ட்ராக்ஷன் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள், 2 * 3 - 1. ஸோ முதல்ல இங்கே ப்ராக்கெட்டை முதல்ல பண்ணணும். ஸோ 3 - 1 2, 2 × 2 4. ஸோ 4ஐ நீங்கள் ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ இதுக்கு வெளியே ஒரு 2 இருந்துச்சுன்னா அதை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முதல்ல ப்ராக்கெட்டை தான். ஸோ பி ஃபார் பேரந்திசிஸ். ஸோ முதல்ல 5 - 2 என்னங்கிறத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு 3 கிடைக்கும். தென் 1+ அதுக்கப்புறம் 1+ எக்ஸ்போனண்ட்டை வந்து நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி ஸோ 2 ப்ராக்கெட் இருக்குது, 5 - 2 வந்து 3, இது 3ஐ ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது 1 + 1 வந்து 2ஐ ப்ரொடியூஸ் பண்ணும். நடுவில் ஒரு 2 ஸ்டார் இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா 2^3ன்னு அர்த்தம். ஸோ 2^3 வந்து 8. ஸோ 8 தான் இதோட ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஒரு கால்குலேஷன் இருக்குது அப்படின்னா அதை எப்படி இனிஷியேட் பண்ணணும், ஸோ எதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எதை லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கான ரூல்ஸ் தான் பைத்தான் அதுக்கு ப்ரொவைட் பண்ணுற ரூல்ஸ் வந்து PEMDAS. அதாவது ஃபஸ்ட்டு பேரந்திசிஸை வந்து கால்குலேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும், தென் மல்டிப்ளிகேஷன், தென் டிவிஷன், தென் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்.
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அதாவது எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணணும் பைத்தானில். அடுத்தது ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். எது லோயஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முதல்ல இது வந்து ஸ்டார்லேருந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் அந்த பிஇஎம் டிஏஎஸ் ப்ரொசீஜர்லேயே நீங்கள் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் இது எப்படி கால்குலேட் பண்ணணும். முதல்ல மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ப்ளஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா தான் நீங்கள் கரெக்டான ரிசல்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து 10+20 வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு 30ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சரே டிஃபர் ஆகிரும். ஸோ முதல்ல எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியோ, ஸோ பிஇஎம் டிஏஎஸ் ஃபார்மேட்டுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே பேரந்திசிஸ் இல்லை, எக்ஸ்போனண்ட் இல்லை, தென் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனை முதல்ல நடத்தணும், சரியா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிவிஷனுக்கு போகணும். எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 தான். இதுலேயே தப்பாக இருக்குது. இது 20 கிடையாது, 2. ஸோ 2 × 30 வந்து இது வந்து 2 × 30 60. தென் அதுக்கப்புறம் இப்போ 10 யூஸ் பண்ணால் மட்டும்தான் 70 உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதர்வைஸ் இதை நீங்கள் இப்படி பார்த்துட்டீங்க, 2 × 10 வந்து 12 × 30 போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சரே மாறிடும். ஸோ எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியோ, ப்ரெசிடென்ஸுங்கிறது அதான், எதற்கு முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஆப்ரேட்டருக்கு நீங்கள் போகணும். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பைத்தானில். அடுத்தது பைத்தானோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பைத்தானில் வந்து கால்குலேஷன் ஒரு பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பைத்தானில் வந்து ஒரு வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா லூப்பிங் கான்செப்ட், அதாவது இதை கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க, இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பைத்தானோட ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்குள்ளே நீங்கள் போக முடியும், சரியா? ஸோ பைத்தான் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். பைத்தானில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது இஃப் எல்ஸில் என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும், அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ணோம், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஒரு நம்பர் வந்து 1122ன்னு நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன், ஒரு இன்டிஜர் நம்பர். இது வந்து 2 டிஜிட் நம்பரா, 3 டிஜிட் நம்பரா, 4 டிஜிட் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு நெஸ்டட் இஃப் இல்லை, இது வந்து 2 கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. முதல்ல இஃப் அந்த நம்பர் வந்து 2 டிஜிட் நம்பரா, 9 அதாவது 9க்கு உள்ளே இருக்கா அல்லது 99க்கு லெஸ் தென்னாக இருக்கா, 9க்கும் 99க்கும் லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா 2 டிஜிட் நம்பர், 99க்கும் 999க்கும் லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா அது 3 டிஜிட் நம்பர், தென் 999க்கும் 4 9s 9999க்கும் லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா அது 4 டிஜிட் நம்பர். ஃபைனலாக அந்த நம்பர் வந்து என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் ஒரு இஃப் கண்டிஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே அது அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு இதை டிஸ்பிளே பண்ணும், இதுக்குள்ளே வந்துச்சுன்னா இதை டிஸ்பிளே பண்ணும், இதுனா இதுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் பைத்தானோட இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது இதிலே நெஸ்டட் இஃப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப்பை நம்ம செக் பண்ணுறது. ஸோ எங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்களோ ஸோ அங்கெல்லாம் வந்து கோலன் இருக்குது. ஸோ இஃப் ஏஜ், இப்போ ஒரு ஏஜோட வேல்யூ வந்து 14 நம்ம செட் பண்ணியிருக்கோம், ஏஜ் வந்து greater than or equal to 18 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். greater than or equal to 18 இருந்துச்சுன்னா
அடல்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுச்சு. ஸோ இதுதான் இன்டென்ட். நான் இன்டென்ட்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன் இதுக்கு முந்தின வீடியோவில். ஸோ எங்கெல்லாம் கோலன் வைக்கணும் அதுக்கப்புறம் இங்கே ஒயிட் ஸ்பேஸ் விடணும். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா அடல்ட்னு டிஸ்பிளே ஆகும். எல்ஸ் பார்ட்டில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 13 இருந்துச்சு அப்படின்னா டீனேஜர்னு வரும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸில் சைல்டுன்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி இங்கே நம்ம ஏஜ் அசைன் பண்ணிட்டோம் 14 சொல்லிட்டு. இப்போ 14 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். எஸ், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஏன் அப்படின்னா இது 14 வந்து 18ஓட கிரேட்டர் கிடையாது. ஸோ அடுத்தால 13 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 13 சொல்லி பார்க்கும். அடுத்த இஃப் கண்டிஷனில் எஸ் 14 வந்து 13ஓட கிரேட்டர் தான். ஸோ அதனால் இந்த பார்ட் ஒர்க் ஆகும். டீனேஜர் அப்படிங்கிற இந்த அவுட்புட்டை உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். அதர்வைஸ் இந்த இடத்துல நீங்கள் 8ன்னு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா சைல்டுங்கிறது இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இதுக்கு பேர் நெஸ்டட் இஃப். முதல்ல படித்தது வந்து வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட், இப்போ படிக்கிறது வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் நீங்கள் எழுதலாம். ஓகே, அடுத்தது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். முதல்ல பார்த்தது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா மோர் தென் ஒன் ஆப்ரேஷன், ஒரே ஆப்ரேஷனை மோர் தென் ஒன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதாவது தட் இஸ் ஐட்ரேட் அப்படிம்போம். ஒரே டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை வந்து அது ட்ரூ ஆயிட்டு அப்படின்னா மோர் தென் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஐட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்லுவோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடியது வந்து ஒயில் ஸ்டேட்மெண்ட். ஒயிலுக்கான சின்டாக்ஸ் இதுதான். சரியா? ஸோ ஒயில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. ஃபங்க்ஷன் கான்செப்ட் வந்து நம்ம யூனிட் நம்பர் 3ல் படிப்போம். இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஒயில் கவுண்ட் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெசேஜை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் மெசேஜுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் இந்த மெசேஜுங்கிறத நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். 3 டைம்ஸ் வந்து இதை 3 டைம்ஸ் வந்து இந்த கவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ வந்து 3 கிரேட்டர் தென் 0 முதல்ல பார்க்கும். எஸ், 3 கிரேட்டர் தென் 0 தான். ஸோ அப்போ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இந்த மெசேஜை உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணிடும். தென் கவுண்டோட வேல்யூ கவுண்ட் மைனஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவுண்டோட வேல்யூ இப்போ 3 மைனஸ் 1 எவ்வளவு? 2. ஸோ இப்போ கவுண்டோட வேல்யூ 2 ஆயிரும். 2 கிரேட்டர் தென் 0 பார்க்கும். எஸ், 2 கிரேட்டர் தென் 0 தான். ஸோ ரெண்டாவது இந்த ஹலோ வேர்ல்டை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது திரும்பியும் கவுண்டோட வேல்யூ இப்போ 2 மைனஸ் 1 சொல்லி பார்க்கும். 2 மைனஸ் 1 ஜென்ரேட் ஆகும், 1 கிடைக்கும். ஸோ 1 கிரேட்டர் தென் 0 பார்க்கும். எஸ், 1 கிரேட்டர் தென் 0 தான். தென் அகெயின் ஹலோ வேர்ல்டை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ கவுண்டோட வேல்யூ 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ கவுண்டோட வேல்யூ 0 ஆயிரும். 0 கிரேட்டர் தென் 0னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகியும் வெளியே வந்துடும். ஸோ இப்போ இங்கே ஹலோ வேர்ல்டை 3 டைம்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ இது வந்து ஒயிலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஒயில் லூப் எதுக்கு அப்படின்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்படின்னா அதுக்கான பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக, ஐட்ரேஷனில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் ஒயில்ங்கிற அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். சரியா? அடுத்தது ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட். ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் இதுதான். ஸோ ஃபார்ங்கிறது கீவேர்டு. எந்த வேரியபிளுக்காக நீங்கள் ஃபார் வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ண போகிறீங்களோ அது. தென் இன் அப்படிங்கிறது வந்து அதோட சின்டெக்ஸ். எத்தனை தடவை ஐட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ஐட்ரேட்டபிள். அந்த ஐட்ரேட்டபிள்ங்கிறது இது சின்டெக்ஸ் ஃபார்மேட். சரியா? ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகலை, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணணுங்கிறது தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு, இது வந்து யூனிட் நம்பர் 4ல் தான் வருது, இருந்தாலும் இங்கே நீங்கள் படிச்சுக்கிடுங்க. ஸோ லிஸ்ட் இன்டீஜர்ஸ், அதாவது லிஸ்ட் இன்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இதில் இருக்குது. அதில் ஒரு 5 வேல்யூ இருக்குது, 1 2 3 4 5. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஐ இன் லிஸ்ட் இன்ட், இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டமில் எதெல்லாம் ஆட் நம்பர் எதெல்லாம் ஈவன் நம்பர் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இது இங்கே இந்த இடத்துல மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். மாடுலஸ் ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படின்னா, ஸோ அதோட இப்போ அது வந்து
ஜீரோவை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர். ஏதாவது நம்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஆட் நம்பருங்கிறதுக்காக அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1 1 greater than 2 சொல்லி பார்க்குது. சாரி 1 மாடுலஸ் 2க்கு ஆன்சர் வந்து ஆடு தான். ஸோ 1ங்கிற நம்பரே ஆடு தான். ஸோ அதனால் ஆடுன்னு அது டிஸ்பிளே ஆயிரும். இப்போ 2 போட்டிங்க அப்படின்னா 2 மாடுலஸ் போட்டிங்க அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் 0. ஸோ 2 டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா அதோட ரிமைண்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா 0 தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதுவும் சாரி 0 தான் இருக்கும். இப்போ 0னா ஈவன் ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ 3 டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 இங்கே டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா 2 1 2s are 2 இல்லையா? ஸோ இங்கே ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ 0 கிடைச்சா மட்டும்தான் அது ஈவன் நம்பர். ஸோ இப்போ இங்கே 1 கிடைச்சது அப்படின்னா இப்போ 3யை வந்து ஆட் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 4 டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகும்? 2 2s are 4. ஸோ இங்கே 0 கிடைக்கும். 0 கிடைச்சிது அப்படின்னா இது ஈவன் நம்பர் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிடும். தென் 5 போடும்போது 2 2 5 2 2s are 4. இங்கே 1 கிடைக்கும். 1 கிடைச்சிது அப்படின்னா அது ஆட்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா வேல்யூஸையும் ஸோ ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸுக்கு நீங்கள் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஃபார் லூப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் லூப்பு வந்து ஃபார் லூப் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன்ஸை வந்து கால்குலேஷன்ஸை வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஃபார் லூப் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்தது பிரேக் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் ஒரு ஒரு கோடில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு சடனாக அந்த லூப்பை விட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு வர போகணும்னு நினச்சோம் அப்படின்னா அப்போ நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் லூப்பில் வேல் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்குன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அதாவது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ இஃப் வேல்யூ ஈக்குவல் டு ஐ. ஸோ இந்த வேல்யூங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். இந்த வேல்யூ வந்து எப்போ ஐயை டிடெக்ட் பண்ணுதோ அப்போ அந்த லூப்பை விட்டு டெர்மினேட் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இவன் ஃபஸ்ட்டு வந்து வேல்யூவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எஸ் இருக்கும். எஸ் வந்து ஐயான்னு செக் பண்ணி பார்க்கும். இல்லை அப்போ பிரிண்ட் வேல். அப்போ இந்த எஸ்ஸை முதல்ல அவுட்புட்டாக உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். அடுத்தது டீயை வந்து பார்க்கும். இஃப் வேல்யூ டி ஈக்குவல் டு ஐயான்னு பார்க்கும். இல்லை ஸோ அப்போ டீயை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அடுத்தது ஆர் வந்து ஐயான்னு சொல்லி பார்க்கும். ஆரும் இல்லை ஆரை வந்துடும். அடுத்த வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஐ தான் அடுத்த வேல்யூ. ஐ ஈக்குவல் டு ஐ இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் இந்த லூப்பை வந்து டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். த எண்ட் பிரிண்ட் வந்து த எண்டுன்னு கொடுத்துரும். சரியா? ஸோ எப்போ ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் பிரேக் இருந்ததோ அப்போ அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு லூப்பை விட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு எண்ட் ஆகிறது தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கு. புரிஞ்சுதா? பைத்தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா எப்பெல்லாம் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லூப்பை விட்டு டெர்மினேட் பண்ணிட்டு நம்ம வெளியே வரணுமோ அப்போம்லாம் நீங்கள் பைத்தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இதுக்கான ஆப்போசிட் ஆப்ரேஷன் தான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இது கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஐ வந்தோடனே அது பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வரும். இது அப்படி கிடையாது. திரும்பியும் அந்த லூப்பை கண்டினியூ பண்ணி முடிச்ச பிறகு தான் வெளியே வரும். சரியா? ஸோ ஐயை டிடெக்ட் பண்ணாலும் ஸ்ட்ரிங்குங்கிற அந்த அவ்வளவு வேல்யூஸையும் நீங்கள் அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் வெளியே வரும். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணி அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு தான் எண்ட் ஆகும். இதுதான் பைத்தான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அந்த லூப்பை ஐட்ரேட் பண்ணும். அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வெளியே வரும். அடுத்தது பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? பாஸ் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ சீக்வன்ஸுங்கிறதுல வந்து ஒரு வேல்யூ PASS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் வேல்யூ இன் சீக்வன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூனா ஜஸ்ட்டு வந்து ஒரு நல் ஸ்டேட்மெண்ட். அதாவது வந்து ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். இது வந்து எந்த எக்ஸிக்யூஷன் இருக்காது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வந்து ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண அவ்வளோதான். சீக்வன்ஸுங்கிற அந்த ஒரு வேல்யூ ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஒரு 4 கேரக்டர்ஸ் இருக்குது PASSன்னு சொல்லிட்டு.
பாஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா அது அப்படியே டிஸ்பிளே பண்ண அவ்வளோதான். இது வந்து இக்னோர் பண்ணாது. சாரி, இது வந்து ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா ஜஸ்ட் அதான் இது வந்து ஜஸ்ட்டு நல் ஸ்டேட்மெண்ட்டாக அதை எடுத்துக்கும். எந்த வித எக்ஸிக்யூஷனும் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷனுமே பண்ணாமல் இது வந்து ஒரு நல் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் சம்திங் பைத்தானில் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எஸ், இன்னைக்குள்ள கிளாஸில் நம்ம இதை தான் பார்த்துருக்கோம். பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கேன். தென் நிறைய டைப்ஸ் ஆஃப் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. தென் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கான ஆக்டிவிட்டி வந்து இதுதான். ஒரு 5 கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஸோ லிஸ்ட் த பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ், ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட், give example of for loop, define break statement and define continue statement. ஸோ இன்றைக்குள்ள ஆக்டிவிட்டி இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock முள்ள எனக்கு அசைன்மெண்ட்டாக எழுதி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ இன்னைக்குள்ள ஆக்டிவிட்டியை இன்னைக்குள்ள சப்மிட் பண்ணதுக்கு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.